நயினார் நாகேந்திரன் பாஜகவின் மாநில தலைவராக மாறிவிட்டார். ஆனாலும் இன்னமும் ஊடக வெளிச்சமாகட்டும், கிட்டத்தட்ட அண்ணாமலை தான் இன்னும் தலைவராக இருக்கிறாரோ என்று எண்ணும் அளவுக்கு அண்ணாமலைக்கு ஊடக வெளிச்சம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அண்ணாமலை நகர்வுகளும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியதாக ஒவ்வொரு முறையும் ஒரு திருப்பு முனை பேட்டிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏதேனும் ஒன்றை கொடுத்து ஒரு பரபரப்பை கிளப்பிக் கொண்டே இருக்கிறார் அண்ணாமலை. எனவே அண்ணாமலை தற்போது ஒரு புதிய கட்சி தொடங்கப் போகிறேன் என்று அரசல் புரசலாக கடந்த ஒரு மாதமாகவே அங்கும் இங்குமாக சில தகவல்கள் பரவி கொண்டிருந்தன. தற்போது திடீரென அண்ணாமலை நற்பணி மன்றம் என்று உதித்திருக்கிறது. என்ன அண்ணாமலை நற்பணி மன்றம்? அண்ணாமலை கட்சி தொடங்குவதற்கான ஒரு அறிகுறியா, ஆரம்பமாக ஒரு பிள்ளையார் சொல்லி போடுகிறாரா போன்றெல்லாம் பல கேள்விகள் எழுகின்றன. இது தொடர்பாக நம்மிடம் எடுத்து உரைப்பதற்காக சத்தியம் தொலைக்காட்சியின் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். கண்ணனை வரவேற்று இன்று அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவது குறித்து பேசுவோம். வணக்கம் கண்ணன். வணக்கம் கண்ணன். தற்பொழுது அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குகிறார்னு ஒரு பரபரப்பா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதற்கு அடிப்படை ஆரம்ப சுழியாக தற்பொழுது ஒரு அண்ணாமலை நற்பணி மன்றம் என்று ஒன்று வந்திருக்கிறது. அந்த காட்சிகள் எல்லாம் தற்போது வந்திருக்கிறது, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது சற்று நேரத்தில் திரையில் வர இருக்கிறது. எனவே இது குறித்து உங்கள் கருத்து, முதல் கருத்து என்ன கண்ணன்? அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பித்து அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு விட்டு விலகி ஒரு புதிய கட்சியை தொடங்கி விஜயுடன் இணைந்து ஒரு புதிய அணியை ஆரம்பிப்பாரா என்ற ஒரு சர்ச்சை இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு அதிகமாக எழுந்திருக்கிறது. இதற்கு இரண்டு காரணம். ஒன்று, அண்ணாமலை பெயரில் அங்காங்கே நற்பணி மன்றங்கள். இது திருநெல்வேலியில் வேல்கண்ணன் என்பவர் ஒரு அமைப்பை தொடங்கினார். அதே போல எடப்பாடி பகுதியிலும் இதே போல அண்ணாமலை நற்பணி மன்றம் என்று சேலத்திலும் அங்கு தொடங்கப்பட்டது. இரண்டு நற்பணி மன்றங்கள் தொடங்கிய சூழ்நிலையில் இது அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகு அங்கு நயினார் நாகேந்திரனை தலைவராக்கி இவரை நீக்கியது சரியா தவறா என்பது பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே இன்றும் அந்த விவாதம் போய்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அண்ணாமலைக்கு என்று ஒரு இளைஞர்கள் மக்கள் செல்வாக்கு இருப்பதை நம்ம மறுக்க முடியாது. திமுகவை நல்லா அடிச்சு விளையாடுனது அண்ணாமலை தான் பாரதிய ஜனதா கட்சியில். டெய்லி அந்த ஃபைல்ஸ், டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு அவர் வெளியிட்டுக்கிட்டே இருந்தார். நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்ற பிரச்சனைகளும். இப்போதும் திமுகவுக்கு எதிராக நயினார் நாகேந்திரன் பதவி ஏற்றதற்கு பிறகும் பாரதிய ஜனதா கட்சியின் குரலாக அவர் உழைத்தாலும் தனிப்பட்ட குரலாகவே அண்ணாமலையின் குரல் இப்போது ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. ஆனால் இதில் நம்ம ஒன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது, இரண்டு தேர்தல்களில் அவர் தோல்வியை சந்தித்திருக்கிறார். 2024 எம்பி தேர்தலாக இருந்தாலும் சரி, அந்த 21 அந்த அரவக்குறிச்சி தேர்தலில் 25,000 வாக்கு தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. இங்க கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 1,18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் எம்பி எலெக்ஷன்ல தோத்திருக்கிறாரு. தலைவர்னா வெற்றி முக்கியம். இதுல நயினார் நாகேந்திரன் அந்த வெற்றியை அடைஞ்சிருக்கிறாரு. ஆனா அந்த ஊடகங்களை கையாள்வது, தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு தலைமைத்துவம் மற்றும் அவருக்கான ஒரு செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதில் நயினார் நாகேந்திரனை விட அண்ணாமலை அந்த வெற்றியை அவர் அடைந்திருக்கிறார். அதனால் இளைஞர்களின் அந்த பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட இளைஞர்களின் ஒரு எதிர்கால கனவாக அண்ணாமலை திகழ்கிறாருங்கிற நம்ம மறுக்க முடியாது. கண்ணன், என்னுடைய கேள்வி அண்ணாமலையுடைய அரசியல்ல ரெண்டு விஷயம். அரசியல்ல பொய் சொன்னாலும் தைரியமா சொல்லணும், பரபரப்பா சொல்லணும். அவரு நிறைய ஃபைல்ஸ், தினம்தோறும் குற்றச்சாட்டு, தினம்தோறும் ஒரு ஊடகவியலோட சண்டை, இப்படி பரபரப்பை ஏற்படுத்தி தொடர்ந்து செய்திகளை தலைப்பு செய்தியாவே இருக்கிறது இல்ல. அண்ணாமலை கெட்டிக்காரரா இருந்தாலும் அதுல மாற்று கருத்து இல்ல. அவர் சொன்ன பல குற்றச்சாட்டுகள் இன்னும் நிரூபிக்கப்படல. பதிலடியும் கொடுத்தாங்க, வழக்கு போடுறேன் அது போடுறேன்னு சொன்னாங்க, எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கு, அது வேறு விடயம். ஆனால் அண்ணாமலை செய்திகளிலே தான் தலைப்பு செய்தியாக இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக இருந்தால் அரசியலில் அது மிக முக்கியமானது. எப்பொழுதுமே தானுடைய தலைப்பாக இருக்க வேண்டும், எங்கு சென்றாலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று அண்ணாமலை தெளிவாக இருக்கிறார். கட்சியை விட்டு பதவி விட்டு நீக்கிட்டாங்க, இருந்தாலும் இன்னமும் அண்ணாமலைக்கு தான் ஊடக வெளிச்சம் கொடுக்கப்படுது. அதிலேயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு அண்ணாமலை எல்லோரையும் கவர்ந்து இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. நயினார் நாகேந்திரன் அவர் பாணியிலே மெதுவாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி என்ற வகையில் ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த பக்கத்திலே அண்ணாமலை தற்போது இதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரா? ஏன்னா நற்பணி மன்றம் என்பது எல்லாரும் நிறைய பேர் நற்பணி மன்றம், கமலஹாசன் நற்பணி மன்றம், ரஜினிகாந்த் அப்படிதான் வந்தாரு, விஜய் ரசிகர் மன்றம் இப்போது கட்சியாக மாறிவிட்டது. அது போல அண்ணாமலை நற்பணி மன்றமும் கட்சியாக மாறுமா? புது கட்சி தொடங்குகிறாரா? அண்ணாமலை கேள்விக்குறி கேள்விக்குறி கேள்விக்குறின்னு வந்திருக்கு. அண்ணாமலை இதற்கு மறுப்பு தெரிவிச்சாரா? நிச்சயம் தனிக்கட்சி தொடர்பா அவர்கள்ட்ட கேட்கும் போது அது உங்ககிட்ட சொல்லாம நான் தனிக்கட்சி தொடங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா தவிர மறுக்கல. தனிக்கட்சிங்கிற பேச்சே இல்ல, பாரதிய ஜனதா கட்சியோட தான் எனது கடைசி
உயிர் மூச்சு இருக்கத்தையும் பணிபுரிவேன்னு அவர் சொல்லலை. அதனால தான் அந்த சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. இந்த நற்பணி மன்றங்கள் தொடங்கல் மற்றும் இந்த முக்கியமான விஷயங்களை நயினார் நாகேந்திரன் ஒன்று சொல்றது, அண்ணாமலை ஒன்று சொல்றது, இதுதான் முக்கியமான விஷயங்கள். அந்த கருத்து வேற்றுமைகளும் இருக்குது. ஒரு பிரச்சனையில ஒரே கட்சியில முன்னாள் தலைவர் ஒரு கருத்து, இன்னாள் தலைவர் ஒரு கருத்து அப்படிங்கிறது வந்து அந்த குழப்பத்தை நீடிச்சுக்கிட்டே போகுது. இதை எப்படி தலைமை அனுமதிக்குதுன்னு தெரியல. மேலும் முக்கியமான கூட்டங்கள்ல அண்ணாமலை வந்து தவிர்க்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு 2-3 கூட்டங்கள், டெல்லிக்கு விடுத்த அழைப்பு, இங்கே நடைபெற்ற கூட்டம் உள்ளிட்ட பல கூட்டங்களை அவர் தவிர்ப்பதும், முக்கியமான கூட்டங்கள்ல அண்ணாமலை வரும்பொழுது அங்கு கரகோஷம் அதிகமாக எழுப்புவதும், அது செட்டப்பா அல்லது யாருக்கு உண்மையிலேயே மக்கள் அந்த தொண்டர்கள், பாஜக தொண்டர்கள் மத்தியில் அந்த எழுச்சி இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இந்த அம்சங்கள்லாம் அவருக்கு ஒரு இந்த தனிக்கட்சி ஆரம்பிக்கலாமா என்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவித்திருக்கிறதோ என்ற ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது, தமிழக அரசியல் களமும் இப்போது அப்படித்தான் இருக்கிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு யார் எந்த கட்சியில் கூட்டணியில் இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. இபிஎஸ்க்கு ஒரு குழப்பம், விஜய்க்கு ஒரு குழப்பம், பாஜக தலைமைக்கு ஒரு குழப்பம், யார் மனதில் யார் இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. திமுக கூட்டணி மட்டும்தான் தனித்து இருக்கிறது. இதனால் எதுவும் நிகழலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த அண்ணாமலை தனிக்கட்சி விவகாரமும் அதுவும் ஒரு பூடகமாகவும் மர்மமாகவும் பேசு பொருளாகவும் இருக்கிறது. திட்டவட்டமாக எவரும் மறுக்கவும் இல்லை, திட்டவட்டமாக அதை ஏற்கவும் இல்லை யாரும். கண்ணன், இது மிக முக்கியமானது. அதாவது நீங்க வந்து கட்சி தொடங்க போறீங்களான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது, நீங்க சொன்ன மாதிரி பாஜக இருக்க, அதெல்லாம் நற்பணி மன்றம்லாம் கிடையாது, அதெல்லாம் தவறு அப்படின்னு அவர் வந்து, அதாவது தனி கட்சி தொடங்க மாட்டேன்னு மறுக்கல. அதான் அது வந்து கூர்ந்து அந்த நகரம் வந்து முக்கியமா பார்க்க வேண்டி இருக்கு. ஏன்னா இந்த நற்பணி மன்றமும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முதலில் பாருங்கள், அதற்கு பின்னர் தான் மற்றதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தையோடு முடிச்சிருக்கிறாரு. இந்த நெல்லையில நற்பணி மன்றம், அண்ணாமலை நற்பணி மன்றம் முடித்த அந்த விவகாரத்தில் இந்த வேல்கண்ணன் என்ற நபருக்கு இவர் தனியாக ஒரு ட்விட்டர் போட்டிருக்கிறார். அதில் வந்து இப்போதைக்கு இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, இப்போதைக்கு உடன்பாடு இல்லைன்னா அப்போ நாளைக்கு உடன்பாடு இருக்குதா அப்படி ஒரு கேள்வி வருது. ஒண்ணு. இன்னொன்று, முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்கன்னா நீங்க கொஞ்சம் ஸ்டெடி ஆக்கிக்கோங்க, அப்புறம் நான் வாரேன், அப்புறம் எப்படினாலும் வாங்க அப்படின்னு சொல்றாரோ அப்படின்னு ஒரு மறைமுக கருத்துகள் இருக்குது. அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அவர் வந்து பாஜக தலைவரானதுல இருந்து ஒவ்வொரு புது புது திட்டங்கள், ஸ்ட்ராட்டஜி, அதாவது அந்த வியூகங்களை வந்து வித்தியாசமா அமைச்சு பாஜக ஒரு பரபரப்பான ஒரு கட்சியா மாத்தினாரு. அமைதியான கட்சியை ஒரு பரபரப்பான கட்சியை மாத்தினாரு. இப்ப மீண்டும் ஒரு பரபரப்பா ஒரு புது கட்சின்னு ஒரு கொக்கியை போட்டிருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை புது கட்சி விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இப்ப போட்டிருக்கோம், புது கட்சி தொடங்குகிறாரா அண்ணாமலைன்னு போட்டுட்டே இருக்கும். அதற்கான வாய்ப்பு, புது கட்சியா தொடங்க மாட்டேன், பாஜக தான் தொடர்ந்து நீடிப்பேன், என் வாழ்நாள் வரை எங்கதான் இருப்பேன் அவர் சொல்லல. அது மிக முக்கியமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொருத்தர் வந்து ஒரு புது குண்டை போட்டிருக்காரு. அவர் யாருன்னா டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் வந்து மிக முக்கியமா இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காரு, ஒரு புது கூட்டணி உருவாகும், விஜய் தலைமையில் ஒரு புது கூட்டணி அமைக்கப்படும் சொல்றாரு. டிடிவி என்ன சொன்னாரு முதல்ல பாப்போம் கண்ணன். அந்த பேட்டியை பார்த்துட்டு தொடர்ந்து பேசுவேன். ஏன்னா அவர் மிக முக்கியமா பல க்ளூக்களை கொடுக்கிறாரு. தமிழக அரசியல திருப்பம் வரப்போகுதுன்ற சொல்லாம சொல்லிட்டே இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, அண்ணாமலைக்கும் டிடிவிக்கும் என்ன கனெக்ஷன் என்பதெல்லாம் பேசுவோம். முதல்ல அந்த பேட்டியை பார்ப்போம் கண்ணன். பேட்டியை பிளே பண்ணுவாங்க, இப்ப பார்க்கலாம். முதல்ல நேர்களே தற்போது பேட்டியை பார்ப்போம். இது மிக முக்கியமான பேட்டி. எனக்கு தெரிஞ்ச அவர் தலைமையில் ஒரு கூட்டணி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன். அது யார் கூட்டணி அது போக போக தான் தெரியும். தமிழ்நாட்டில் 4 கூட்டணிகளுக்கு 4 முனை போட்டி இருக்குன்னு சொல்றேன். திமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி, அதுபோல நண்பர் சீமான் அவர்கள் தனித்தே நிற்பேன்னு 4 முனை போட்டி உருவாகும். இதை தாண்டி நீங்க கேட்டது மாதிரி எதிர்பாராத கூட்டணிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். இதுல அவரை இவர் ஏத்துக்குவாரா, இவர் அவர். ஆனா பழனிசாமி பேசுவதை பார்த்தா அவரு தேர்தலில் தங்களால் சோபிக்க முடியாது தனது தலைமையில அப்படிங்கிறத உணர்ந்து அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அவங்க யாரோ 2 பேர் இவங்க கட்சிக்காரங்களே, பழனிசாமி அவர் கட்சிக்காரர்களே கொடியை ஆசிரித்து விட்டு, ஏன்னா பார்த்தவங்களாம் அந்த டிஷர்ட் ஏடிவிங்க டிஷர்ட் போட்டிருக்கிறத தொலைக்காட்சிகளில் பார்த்தோம். அவர் வந்து விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. எனக்கு தெரிந்தவரை
நேர்களே, டிடிவி தினகரன் அந்த ரகசியத்தை உடைச்சிட்டாரு. புதிய கூட்டணி உருவாகிறது, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, 4 முனை போட்டி, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த 4 முனை போட்டியில் பல அதிரடியாக சேர்ப்புகள் பிரிப்புகள்லாம் நடக்க போகுது. அந்த சேர்ப்புகள் பிரிப்புகள் எப்படி இருக்க போகுது என்பது குறித்து மறைமுகமாக டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. அவர் மறைமுகமாக சொன்னதை என்னதுன்ற தெளிமுகமாக்கப்படுறாரு நமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். தற்போது டிடிவி தினகரன் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகுதுன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச 99% டிடிவி தினகரன் விஜயுடன் தான் கூட்டணி அமைக்க போகிறார். ஏன்னா இபிஎஸ் அவருக்கும் ஒத்து வரல, இபிஎஸ் இருக்கிறத அவருக்கு பிடிக்கல அப்படின்னு அவர் மறைமுகமாக நேரடியாக சொல்றாரு. எனக்கு இபிஎஸ் தோக்கிறது உறுதி, அதை நான் உறுதி செய்வேன்றவாறே சொல்லிட்டே இருக்க. எல்லா ஊருக்குலையும் சொல்றாரு, இந்த பேட்டியில எல்லாத்தையும் சொல்றாரு, இபிஎஸ் ஜெயிக்க விட மாட்டேன், இபிஎஸ் ஜெயிக்க விட மாட்டேன், அதிமுக ஜெயிக்க விட மாட்டேன்னு மறைமுகமா சொல்றாருன்றதான் எனக்கு புரியுது. அது தவிர நிறைய கட்சிகள் இணையும் அப்படின்றது மறைமுகமா சொல்றாரு. எனவே அவர் என்ன கூட்டணியை சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சுந்தர், நீங்கள் கூறியது போலவே இந்த முதல் செக்மெண்டோட தொடர்ச்சியா இந்த டிடிவி தினகரன் தொடக்கத்தில் இருந்தே எனக்கு நயினார் நாகேந்திரனை விட அண்ணாமலை தான் வந்து அந்த மாநில தலைமையும் கூட்டணி கட்சிகளை அனுசரித்தும் செல்லக்கூடியவர் என்று கூறியதால், அண்ணாமலையின் ஒருவேளை தனிக்கட்சி உதயமானால் அது டிடிவி தினகரன் மற்றும் விஜய் ஆகியோரின் அணியில் அது இருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமாக ஒரு 4 அணி என்று கூறிவிட்டார். இதனால் டிடிவி தினகரன், விஜய், ஓபிஎஸ் மற்றும் சசிகலா, டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் அடங்கிய ஒரு 3வது அணி கண்டிப்பாக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் அவர் வந்து யாரும் எதிர்பாராத ஒரு கூட்டணி என்ற ஒரு வார்த்தையை ஒரு பஞ்சு வைக்கிறார். அவர் யாரும் எதிர்பாராத கூட்டணி என்றால் அது யாருடைய தலைமையில் அமையப் போகிறது என்பதில் 2 வாய்ப்புகள் தான். ஒன்று, விஜய் தலைமையில் மற்ற கட்சிகள், அதிமுக பாஜக தவிர அனைத்து கட்சிகளும், ஒருவேளை அதிமுக கூட இங்கு வரலாமா அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் இங்கு வரலாமா என்ற ஒரு கேள்வி. என்னோட கேள்வி என்னன்னா, இது ஒரு துணை கேள்வியா கேட்கிறேன். இப்ப அண்ணாமலை ஒருவேளை புது கட்சி தொடங்குறாரு, பாஜக 2ன்னு வச்சுக்கோங்க. பாஜக 1 நயினார் நாகேந்திரன் தலைமையில் இருக்க பாரதிய ஜனதா கட்சி, தேசிய அளவிலான அங்கீகாரம் பெற்ற கட்சி. பாஜக 2 அண்ணாமலை தொடங்குற புதிய கட்சி. ஏன்னா அண்ணாமலை தொடங்கும் போது நிச்சயமா பாஜக இருக்கவங்க எல்லாம் தேசிய ஓட்டம், தேசிய நீரோட்டம் என்ற வகையில எல்லாரும் வந்து நாங்க அண்ணாமலையோட இணைய போறோம், நாங்க பாஜக பிரியல, ஆனா பாஜக ஒத்த கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி வந்துருவாங்க. இங்க பொது எதிரியை நாங்க எது பண்ண போறோம், திமுக தான் பொது எதிரின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சேருவாங்க விஜய் தலைமையில நினைக்கிறேன். ஒருவேளை அண்ணாமலை பாஜக 2ஆக புதிய பேரில் புதிய கட்சியுடன் விஜயுடன் சேருகிறார், டிடிவி வருகிறார் என்று பாஜக 1, 2 என்று பிரியுமா? ஏனென்றால் பிரியது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அண்ணாமலை பாஜக தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்தே அது பாஜகவை தனித்து இங்கு அரசியலில் போட்டியிட வேண்டும், நாம் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையின் ஒரு கனவாக இருக்கிறது. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய அவர் இந்த திட்டமிடல், தொலைநோக்கு திட்டமிடல் என்பதெல்லாம் வந்து அவருக்கு காவல்துறை பயிற்சியிலும் அந்த நிர்வாக பயிற்சியிலும் கண்டிப்பாக கொடுத்திருப்பார்கள். அதைத்தான் அவர் அரசியலில் சோதனை செய்து பார்க்க விரும்புகிறார். தொடர்ச்சியாகவே அண்ணாமலை வந்து பழைய அதிமுக கூட்டணி 2024 முறிவதற்கு காரணமாக இருந்தவர் அண்ணாமலை தான். இப்போது இந்த கூட்டணி இணைவதற்கு அவரது பதவியை தியாகம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். இதனால் நம்ம ஒரு ஆட்டம் ஆடியே ஆகணும் பாஜகவில் அப்படிங்கிறதுல வந்து அண்ணாமலைக்கு ஒரு உள்கருத்து கண்டிப்பா இருக்கும். அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. பாஜக தனித்து போட்டியிடணும், இல்லைன்னா நம்ம ஒரு தனிப்பெரும் தலைவரா தமிழ்நாட்டில் உருவாகணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். அதனால நான் சொல்றது, அண்ணாமலை வந்து தனி கட்சியா உருவாகினா இந்த அணிகளை எல்லாம் ஒன்றிணைத்து டிடிவி தினகரன் மூலமாக விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஒரு 3வது வலுவான அணியை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கண்ணன் இல்ல, நீங்க பார்க்க வேண்டியது என்ன, இல்ல முக்கியமா பார்க்கறது வந்து இபிஎஸ் எதிர்ப்பாளர்கள் ஒன்று சேர்றாங்க மீண்டும். ஆமா ஆமா, டிடிவி கடுமையான எதிர்ப்பாளர், அண்ணாமலை மிகப்பெரிய எதிர்ப்பாளர், டிடியை விட வெளிப்படையாகவே இபிஎஸ் வந்து கடுமையா, எடப்பாடி பழனிசாமி கடுமையா எதிர்த்தவர் அண்ணாமலை, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் வேறு வழியின்றி இந்த கூட்டணிக்காக வாயை மூடிக்கொள் என்று சொன்னார்கள், வாயை மூடிக்கொண்டார். அவரை பாராட்டியும் பேசினார், எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஆட்சி அமைப்போம் என்ற வகையெல்லாம் பேசினார். ஆனால் தற்போது அவர் மீண்டும் வெளியே வரும்பொழுது இந்த எதிர்ப்பாளர்கள், இபிஎஸ் எதிர்ப்பாளர்கள் எல்லாம் ஒன்று சேருகிறார்கள். எனவேதான் தற்போது 3வதாக நாம் ஒரு களத்திற்குள் செல்ல போகிறோம். புதிய கூட்டணி உருவாகிறது, விஜய் தலைமையில் உருவாகிறது டிடிவி சொல்லியிருக்காரு இல்லையா? எனவே அந்த விஜய் தலைமையில் உருவாகின்ற கூட்டணி எப்படி இருக்கும் என்பது குறித்து ஒரு வரைகலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அந்த வரைகலையை தற்போது நமது டைரக்டர் வந்து அதை போடுவார். நான் அந்த வரைகளை விலக்கிவிட்டு அது தொடர்பாக உங்களிடம் கேள்வியை கேட்கிறேன் கண்ணன். அந்த வரைகளை தற்போது ஆனாரில் வருகிறது, தற்போது பார்ப்போம். விஜய் தலைமையிலே ஒரு புதிய கூட்டணி உருவாகிறது, விஜய் தான் அதற்கு முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். எனவே விஜய் தலைமையில கூட்டணி
முதலில் அந்த கட்சியிலே வரப்போவது யார், அந்த கூட்டணியில் இருக்க போவது யார் என்றால் அண்ணாமலை பிஜேபி 2, அதாவது புதிய கட்சி தொடங்கினால் நிச்சயமாக விஜய் தலைமையிலே அவர் இணைந்து களத்தில் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை இருப்பார். எனவே அண்ணாமலை ஒரு முதல் கூட்டணியில், அந்த கூட்டணியில் முதல் கட்சியாக இணைய, புதிய கட்சியுடன் இணைய வாய்ப்பு இருக்கிறது. பிஜேபி 2 என்ற பெயரில் வருவார். புதிய கட்சிக்கு என்ன பெயர் வைக்கிறார் என்று தெரியவில்லை. இந்த வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அடுத்ததாக யார் வருவார் என்று பார்த்தால் டிடிவி தினகரன் வருவதற்கான வாய்ப்புகள், அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக சசிகலா, ஓபிஎஸ் வருவாரா? நிச்சயமாக, என்றால் அவருக்கு யார் அழைப்பார் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே ஓபிஎஸ் நிச்சயமாக இந்த அணியில் சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அனுபவசாலி என்பதால் நிச்சயமாக அவருக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள் இந்த அணியில் சேர்வதற்கு. எனவே ஓபிஎஸ், பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக சசிகலா, அவரும் பெரிய அளவு அரசியலில் பெரிய ஆர்வம் இல்லாமல் ஒன்றிணைய வேண்டும் என்கிறார். எனவே அவரும் இந்த கூட்டணியிலே ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே சசிகலாக்கு அடுத்து வேறு யார் வருவார்? ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் வருவது யார் வருவார் என்ற கேள்வி இருக்கிறது. யாரெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்றால் அன்புமணி வரலாம், அல்லது தேமுதிக வரலாம். யார் வருவார்? அந்த கேள்விக்குறி இருக்கிறது. இந்த கேள்விக்குறி கொடுத்து கண்ணனிடம் கேட்போம். கண்ணன் தற்போது கேள்விக்குறியுடன் நின்றிருக்கும் விஜய் தலைமையிலே ஒருவேளை இந்த கூட்டணி அமைந்தால், அண்ணாமலையின் புதிய கட்சி, டிடிவி தினகரன் கட்சி, ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, இன்னொரு கேள்விக்குறி போட்டு இருக்கிறோம். அன்புமணி வருவாரா? என்னால் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாமக 1-2 என்பது போல் தான் தற்போதைக்கு காட்சி அளிக்கிறது. அதே போன்று தேமுதிக இருக்கிறது. 2 பேரும் கட்சிகள் இருக்கின்றன. இனிமேல் யாருக்கு அந்த இடம் கண்ணன் எப்படி இருக்கும்? இப்போதைக்கு இந்த விஜய் தலைமையில் விஜய், அண்ணாமலை, டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, இது தவிர இருபுறமும், அதாவது அனைத்து இடங்களிலும் துண்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. யார் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்தும். யாருக்கும் இன்னும் பிடி கொடுக்கவில்லை. அவர்களுடைய நோக்கம் தேமுதிகவை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான வாழ்வாசாவா போராட்டம். ஏனென்றால் விஜயகாந்த் இறந்ததற்கு பிறகு சட்டமன்றத்திற்குள் நுழைய வேண்டும் என்று அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் திமுக கூட்டணி கூட பேசிக்கிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. இருந்தாலும் இந்த 3வது அணியில் அவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் அதிக தொகுதி மற்றும் ஒரு அரசியல் ரீதியாக மக்களை எதிர்கொள்வதற்கு ஒரு புதிய அணி என பல்வேறு வாய்ப்புகள் இதில் இருக்கிறது. இருந்தாலும் இதில் வாக்குகளை, தேர்தலை சந்தித்து வாக்குகளை ஓரளவு நிரூபித்திருப்பது இதில் டிடிவி தினகரன் தான். அதில் ஓரளவு 2021 தேர்தலில் தனித்து போட்டியிட்டு ஒரு 7-8 தொகுதிகளில் அவர் ஒரு 3வது இடம், 2ஆம் இடம் என்ற வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். விஜய் என்ற புதிய ஃபோர்ஸ் அண்ணாமலை பாஜக வாக்குகளை ஓரளவு ஈர்க்கும் போது இந்த அணி ஒட்டுமொத்தமாக பெறக்கூடிய வாக்குகள் தமிழக அரசியலில் இந்த 3வது அணி ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் யாருக்கு இது பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி விடுமா, அல்லது புதிய அலை உருவாகி இந்த கரூர் துயரத்திற்கு பிறகு அது அவருக்கு ஆதரவாக இருக்கிறதா, எதிர்ப்பாக இருக்கிறதா என்பது தேர்தல் களத்தில் தான் தெரிய வரும். இப்படி ஒரு அணி உருவானால் அதில் இந்த அணி வலுவடையும் போதுதான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் பிரேமலதாவும் இணைவது தொடர்பாக அவர்கள் முடிவெடுப்பார்கள். இவை உருவானால் அதில் 2இல் 1 இங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாமகவில் அந்த தந்தை மகன் மோதல் முடிவுக்கு வராத நிலையில் அதிலும் ஒரு அணி இதில் வரலாம் என்ற ஒரு கருத்தை நாம் மறுப்பதற்கில்லையே சண்முகசுந்தரம். கண்ணன், இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாம் இந்த நாம் போட்ட 3 தலைப்புகளும் இன்று தமிழக அரசியல் திடீர் திருப்பம் என்னவென்றால், அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க போகிறார். அண்ணாமலை பாஜகவில் திடீர் என்ட்ரி. யாருமே எதிர்பார்க்கல அண்ணாமலை பாஜக சேருவார். ஏன்னா ரஜினி கட்சியில் சேர போறாரு தான் எல்லாம் சொன்னாங்க. ரஜினி கட்சி ஆரம்பிக்கிற அண்ணாமலை தான் முக்கிய தலகர்த்தா இருப்பார் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரஜினி திடீரென அரசியலே வேண்டாம் என கும்பிடு போட்டு போனாரு. உடனே அண்ணாமலை எங்க போவார் என்று பார்த்தீங்கன்னா பாஜக போய் சேர்ந்தாரு. பாஜக திடீரென லைம் லைட், யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு உச்சத்துக்கு போனாரு. பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவர்கள் பலர் இருக்கும்பொழுது இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் வாய்ப்பை சரியா பயன்படுத்தினாரு. வாய்ப்பை சரியா பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அதிரடி முகத்தை கொடுத்தாரு. ஏன்னா அதற்கு முன்னால் பாஜக அவ்வளவு வேகமாக செயல்படுவது. தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும் பொழுது ஊடக வெளிச்சம் கொடுக்கப்பட்டது, அவரும் பரபரப்பாக செயல்பட்டார். ஆனால் அண்ணாமலை தினந்தோறும் செய்தியாக மாறினார். ஏதேனும் ஒரு பரபரப்பு, ஒரு ஊடகவியலாளர் சண்டை போடுவார், இல்லை ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு, திடீர்னு டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னுவார், திடீர்னு இந்த அமைச்சரை பற்றி குற்றச்சாட்டு, திடீர்னு இந்த குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு, உட்கட்சியிலேயே பலர் பேர் மேலே குற்றச்சாட்டு, பாலியல் ரீதியாக ஒருத்தர் குற்றம் சாட்டி அவரை குற்றம் சாட்டி அவர் மேலே ஒரு விசாரணைக்கு அமைச்சார், என்னென்னோ பண்ணிட்டே இருந்தார். ஒரு அதிரடி தலைவராகவே இருந்தார் அவர். அப்படிப்பட்ட அண்ணாமலை பிஜேபி 2ஆக அங்கிருந்து பல முக்கியஸ்தர்களுடன் வெளியேறி புதுக்கட்சி தொடங்கினால் இது போன்ற ஒரு கூட்டணியில் இணைவதற்கு பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியுமா? ஏன்னா ஏற்கனவே இது போன்று
2016 இது போன்ற ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. வைகோ, திருமாவளவன் மற்றும் விஜயகாந்த் தலைமையில் இடதுசாரிகள் கட்சிகள் அனைத்தும் இணைந்து ஒரு 2016 ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் விஜயகாந்தை விட விஜய் ஒரு பவர்ஃபுல் ஒரு மாஸ் ஆக்டர், மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது இப்போ சொல்றாங்க. அதனால் அப்போ அவர்கள் பெற்ற வாக்குகள் வந்து மிக ஒரு சீட்டு கூட அவங்க ஜெயிக்க. நீங்க மக்கள் நல கூட்டணியை சொல்றீங்க இல்லையா? மக்கள் நல கூட்டணி தான். மக்கள் நல கூட்டணி என்ன பண்ணிச்சுன்ற எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு சாம்பிளை கொடுத்துருவோம் நம்ம. ஏன்னா மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட கொண்டு வந்தாங்க. விஜயகாந்த் தலைமையில வைகோ எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க. இப்ப திருமாவளவன் இடதுசாரிகள்லாம் சேர்ந்து கடைசியில வந்து அந்த எலெக்ஷன்ல வந்து ஆளும் கட்சியாக இப்ப அதிமுக இருந்தது. அதிமுக எதிரான வாக்குகள் திமுக போட வாக்குகளை இவங்க பிரிச்சு எடுத்தாங்க. அதிமுக எளிதாக வெற்றி பெற்று ஆட்சிப்படுத்தி இரண்டாவது முறையாக நீண்ட காலத்திற்கு இரண்டாவது முறையாக ஆட்சிப்படுத்த பிடித்தது. அப்படின்னா என்னுடைய கேள்வி, விஜய் தலைமையில் அமைகிற கூட்டணி திமுகவுக்கு எளிமையான வழியை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இந்த வாக்குகளை பிரிச்சு அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள்லாம் அங்க போக இருந்தது, அதாவது அரசுக்கு எதிரான வாக்குகள் அங்க போகுன்ற எண்ணத்தை இவங்க ஈஸியா உடைச்சிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்ணன்? ஓகே, நான் இதே போலதான் அது ஈக்குவலான அணி. அப்போ வந்து விஜயகாந்த் விஜய் ஒப்பிட முடியாது என்றால் வைகோ, திருமாவளவன் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் என்று ஒரு பெரிய அந்த அணிக்கு ஒரு முகம் இருந்தது 2016. அதே போன்று இப்பவும் ஏற்பட்டால் அது ஆளும் கட்சிக்கு சாதகமாக தான். இதுவரை திமுக இரண்டாவது முறையாக அண்மை காலங்களில் வெற்றி பெறாத சூழ்நிலையில் அதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் என்பதுதான் அது உறுதியாக தெரிய வருகிறது. என்றால் அந்த அரித்மேட்டிக் ஓட் சதவீதம், ஓட்டிங் பெர்சன்டேஜ் வந்து இப்போதைக்கு ஒரு 40, அவர்கள் ஒரு 25-30 இப்போ அதிமுக என்றால் மீதி உள்ள 25-30% இவர்கள் பெறுவார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இவ்வாறு 20% வாக்குகளை பிரித்தால் அது ஏற்கனவே வாக்குகளை ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை கொண்ட இந்த திமுக கூட்டணிக்கு தான் அது சாதகமாக முடியும். அது தவிர ஒரு பெரிய அலை, இந்த கரூர் பெருந்துயரமெல்லாம் காரணமே ஆளும் கட்சி தான் என்று மக்கள் அனைவரும் நம்பினார்கள் என்றால், ஆனால் அப்படி நம்பினார்களா இல்லையா என்பது தெரியவில்லை இதுவரை. விஜயோட அந்த அமைதி கிட்டத்தட்ட ஒரு 22 நாட்கள் ஆகிவிட்டது. இதெல்லாம் மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைய இந்த 2026 தேர்தலில் மிக முக்கியமான கேள்வியா இருக்கும். அது எதிராக எடுத்துக்கிட்டா அந்த அலை மாறும், ஆதரவா எடுத்துக்கிட்டா எதிர்ப்பலையாகும். என்னுடைய கேள்வியே தமிழக அரசியல் களம் தற்போது இந்த தேர்தல் களமானது கரூருக்கு முன் கரூருக்கு பின், விஜய்க்கு மட்டுமல்ல தமிழக அரசியல் களமே கரூருக்கு முன் கரூருக்கு பின், காமு காப்பி என்று மாறப்போகிறது என்றுதான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா கரூருக்கு முன் விஜயுடைய ஸ்டாண்ட் தனியா இருந்தது. ஏன்னா அவர் மாநில அரசு நான் திமுக எதிர்க்கிறேன், மத்தியில பாஜக எதிர்க்கிறேன்னாரு. ஆனால் இப்ப பாஜகவோட எதிர்ப்புன்றதுல கை குலுக்கிற அளவுக்கு போயிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க நம்ம அவருடைய நகர்வுகள்லாம் அப்படிதான் சொல்லுது, வெளிப்படையா அறிவிக்கல, ஆனா அவருடைய நகர்வுகள் அதான் சொல்றது. பாஜக தலைவர்கள் கடுமையாக விஜய் எதிர்த்து பேசிய எச் ராஜா, பாஜகவினுடைய முக்கிய முன்னணி நிர்வாகிகள் ஒருத்தர் வந்து எச் ராஜா கடுமையாக எதிர்த்து பேசுவார். அவர் வந்து விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை மாற்றம் என்று பார்க்கப்படுகிறது. ஏன்னா விஜய் எதிர்த்து பேசிய அவர் விஜய் வாங்க நம்மளாம் ஒன்றுன்ற ரேஞ்சுக்கு பேசுறாருங்க. அதனால இது வந்து தமிழக அரசியல்ல இந்த மூன்றாவது அணி, விஜய் தலைமையில் அமைய போகின்ற மூன்றாவது அணி தனிப்பட்ட முறையில் வெல்லக்கூடிய அணியாக இருக்குமா, அல்லது வாக்குகளை பிரிக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி போல ஒரு ஃபெயிலியர் எக்ஸ்பிரிமெண்டாக மாறுமா? இது மக்கள் நல கூட்டணியாக மாறுவதற்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி இப்போதைக்கு விஜய்க்கு ஆதரவாக அவர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தும் இன்னும் ஒரு கனத்த மௌனம் தான் இன்று இருக்கிறது விஜய் தரப்பில். இன்றுதான் புஷி ஆனந்த் வாயை திறந்திருக்கிறார், தீபாவளியை கொண்டாட வேண்டாம் என்று. 41 பேரும் துக்கத்தில் இருக்கும்போது நாம் தீபாவளியை கொண்டாட வேண்டாம் என்று இன்று புஷி ஆனந்த் ஒரு அறிக்கையை என்று வெளியிட்டிருக்கிறார். இதனால் 22 நாட்கள் இது அவர் அந்த கரூர 41 பேர் உயிரிழந்த அந்த சம்பவத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நடவடிக்கையை தாவேக்கா இன்னும் மேற்கொள்ளலை. விஜய் தரப்பிலேயோ அது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சாதகமாக வந்த பிறகும், அதற்கு பின்னர் அந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஜாமீனும் வழங்கப்பட்ட பிறகும் இன்னும் நேரில் சந்திக்காமல் தீபாவளிக்கு துக்கம் கொண்டாடுவோம் என்றுதான் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது விஜய்க்கு இது எந்த அளவுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் அல்லது பாதகத்தை ஏற்படுத்துமா என்பது இன்னும் அது கடிக்க முடியாததாகத்தான் இருக்கிறது. விஜயின் பெரிய மௌனம் தான் இப்போது இந்த மூன்றாவது அணியாக அமைந்தால் யாருடைய வாக்குகளை அவர்கள் பிரிக்கப் போகிறார்கள். இந்த கரூருக்கு முன் கரூருக்கு பின் என்பது கரூர் துயரம், ஸ்டாண்ட் வித் விஜய் என்பது விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். பொதுவான நபர்கள் விஜயை குறித்து விமர்சிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அண்ணாமலை கூட விஜயை விமர்சிக்கிறார், சீமான் ஒரு நாள் விமர்சிக்கிறார், ஒரு நாள் ஆதரிக்கிறார். மற்றபடி பொதுவான தளத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியினர், திமுக வந்து இந்த விஷயத்தில்
ரொம்ப கிளவரா ஹேண்டில் பண்றாங்க, வழக்க போடுறாங்க, கைது பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்கள அப்படியே ஒளிந்திருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நுட்பமான அரசியலை திமுக இந்த முறை விஜய் பிரச்சனையில் வந்து மேற்கொண்டு வருகிறது. இதற்கெல்லாம் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியம். அதனால் இந்த மூன்றாவது அணி பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் வாக்குகளை பிரிக்காது என்பதுதான் இப்போது உள்ள நிலவரம். அதற்கு காரணம் தாவேகாவின் செயல்பாடுகள் தான் என்று நான் நினைக்கிறேன். இப்ப இது நீங்க சொன்ன மாதிரி மக்கள் நல கூட்டணி போல புஷ்ஷாக தான் வாய்ப்புன்னு சொல்லிட்டீங்க. அப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், இதுல வேற ஏதோ ஒரு பெரிய உள் அரசியல் ஒளிந்திருக்கிறதோ என்ற கேள்வி வருகிறது. அந்த உள்ள அரசியல் இதுதான். அதிமுகவை பலவீனப்படுத்தணும், அடுத்த முறை அவர்கள் வரக்கூடாது, இதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது லாஜிக்கா அது ரொம்ப இடிக்குது. அவங்க கூட கூட்டணி இருந்துகிட்டே தமிழ்நாட்டில் அது செல்லுபடி ஆகுமா என்பதுதான் கேள்வி. என்றால் மற்ற ஊர்ல 0ல இருந்து பாஜக தொடங்குதுன்னா இங்க -4ல இருந்து தொடங்க வேண்டியிருக்கு பாஜக. அதனால அவங்களோட வியூகம் எல்லாம் இங்க பலிக்கல. இந்த தேர்தலில் பலிக்குமாங்கிறது தேர்தல் இல்ல கண்ணன். இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், பாஜக உடைய ஒரு மாஸ்டர் பிளான், அதாவது அதிமுகவுடன் கூட்டணி என்று ஒரு பக்கம் அறிவித்து விட்டார்கள். இன்னொரு பக்கம் அண்ணாமலையே புதிய கட்சி கிளம்பி நீ போய் அவங்களோட கூட்டணி வைன்னு சொல்றாங்க. இப்ப அண்ணாமலை ஒருவேளை இப்போ அண்ணாமலையை வெளிப்படையா இன்னும் அதிகாரப்பூர்வமாக சொல்லல, இது எல்லாமே யூகங்கள், பேசப்படுவது, வரப்படுவது, கூறப்படுவது என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா அண்ணாமலையும் அதை வந்து அண்ணாமலை சொல்ற பேட்டியை வச்சுதான் நம்ம கணிக்க முடியுது, இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா இப்ப ஒருவேளை பாஜக இதை செய்வதால் பாஜகவுக்கு என்ன, பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன பலன் இருக்கு? அவங்க இப்ப அதிமுகவோட போய் இவங்களும் ஜெயிக்கல, அவங்களும் ஜெயிக்கல, ரெண்டு பேரையும் தோத்து போயிட்டு திமுக ஜெயிக்கிறதுக்கு எளிமையா வழி ஏற்படுத்தல. அவங்களுக்கு என்ன பலன் கண்ணன்? பாரதிய ஜனதா கட்சி ஒரே கல்ல இப்ப 2 மாங்கா. எப்படி? ஒன்னு இபிஎஸ் காலி பண்றது, இன்னொன்னு விஜயை காலி பண்றது, 2வது இடத்துக்கு நம்ம வந்துடுறது. இதுதான் அவங்களோட பிளான். மகாராஷ்டிராவிலையும் நார்த் ஈஸ்ட்லயும் பல மாநிலங்கள்லயும் அவங்க பண்ணது அதுதான். அதாவது கூட இருக்கிறவன கவுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுறது. பீகார்ல இப்போ அதான் பண்ண போறாங்க. இப்போ நிதிஷ்குமார் கூட தான் இருக்கிறாங்க. ஆனால் நிதிஷ்குமார் சிஎம் ஆக முடியுமாங்கிறது அவருக்கே தெரியாது இப்போ அடுத்த இந்த எலெக்ஷன்ல. இது பாஜகவோட மிக அந்த ஒரு நுட்பமான ஒரு அரசியல் தொலைநோக்கு பார்வையில் அவங்க அரசியல் சாணக்கியத்தனத்தை அமல்படுத்தி வருகிறார்கள். தமிழகத்தில் தான் அது இன்னும் சரியாக அமல்படுத்தப்படவில்லை. அவர்களுக்கு கரூர் துயரம் வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக கிடைச்சிருக்கு கட்டுப்படுத்துவதற்கு. விஜயை கட்டுப்படுத்துகிறார்கள் பாஜக என்ற பேசும் பொருள் இப்போது ஓரளவுக்கு வந்துட்டு அதன் மாதிரி தான் செயல்பாடுகளும் இருக்கு. விஜயும் இபிஎஸ்சியும் அவங்க வந்து இந்த டோன் டவுன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட இலக்கு 2029 மக்களவைத் தேர்தலில் அதிக எம்பிக்களை பெறுவது தான் அவர்களுடைய முக்கிய இலக்காக இருக்கிறதே தவிர தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றுவது அவர்களுடைய இப்போதைய இலக்கு கிடையாது. அதனால் 2026 தேர்தலை அவர்கள் பல சோதனை, ஒரு எலி மாதிரி சோதனை எலிகளாக இந்த விஜய், அண்ணாமலை, இபிஎஸ் இவங்க எல்லாமே பாஜகவின் சோதனை எலிகள். இந்த எலிகளுக்கு எந்த எலிக்கு அதிக பாதிப்பு ஏற்படுதோ அந்த எலியை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களோட திட்டம் இல்ல. நீங்க சோதனை எலிகள் பேசுறது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு சொல்லாடலாம் நான் பாக்குறேன். ஆனா அந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா அரசியல்ல எல்லாமே சகஜம். இன்னைக்கு எலியா இருக்கும், நாளைக்கு புலியா மாறுவான், இன்னைக்கு புலியா இருக்கும், நாளைக்கு எலியா போவான். அரசியல எது வேணா நடக்கும். அதனால சோதனை எலிகள்ன்ற சொல்ல நம்ம பயன்படுத்த வேணான்றது என்னுடைய கருத்து. அவங்க சோதனைக்கு பயன்படுத்திக்கின்ற கட்சி தலைவர்களா வச்சிருக்காங்க. ஆனா என்னுடைய கேள்வி, இபிஎஸ்ஐ பொறுத்தவரை நீங்க எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அவர் இந்த ஏதோ ஒரு சினிமாவில் ஒரு டைலாக் வரும், என்னுடைய ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுன்னு ஒரு டைலாக் வரும். அந்த வசனத்துக்கு ஏற்ப இப்ப இருக்க அஇஅதிமுகவை செதுக்கி அந்த அதிமுக என்ற பவர்ஃபுல் ஃபோர்ஸா மீண்டும் இந்த கொண்டு வந்தார் என்றால் அது இபிஎஸ் தான். ஏன்னா பல குழப்பங்கள், பல திசைகள்ல இருந்தவங்களை ஒரு கிட்டத்தட்ட இப்ப வந்து அதிமுகனா ஒரு முகம் என்றால் இபிஎஸ் என்று சொல்லும் அளவுக்கு அவர் ஒரு 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 பவர்ஃபுல் மேனா இருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கட்சியை இப்ப வந்து அவர் கையில வச்சிருக்க இபிஎஸ் இது போன்ற இந்த இப்ப நம்ம பேசுற விஷயங்கள்ல அவர் காதுக்கு போகாம இருந்திருக்குமா, இல்ல கேள்விப்படாம இருந்திருப்பாரா? அண்ணாமலை நகர்வு, விஜய் நகர்வு, டிடிவியின் தொடர் எதிராடல், அதே போன்று ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒன்னா சேருவாங்க என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அவருடைய அஸ்திரம் என்னவா இருக்கும்? அவர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? எடப்பாடி பழனிசாமி எப்போது யாருடைய முதுகில் குத்துவார் என்பது வந்து யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் அது சசிகலாவாக இருக்கட்டும், அது ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், 3 பேரையுமே ஒன்றாக சேர்த்து பின்னர் அவர் விளக்கியவர். சசிகலாவால் முதலமைச்சராகி அவர் சிறைக்கு வெளியே வந்த பிறகு அவரை ஒதுக்கியவர். ஓபிஎஸ்ஐ துணை முதலமைச்சராக்கி அதன் பின்னர் அவரை வெளியேற்றி விட்டார். இதே போலதான் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வைத்து 2024 அவங்களையும் வெளியே தள்ளிட்டார். இதனால அவர் எப்போ யாரை என்ன பண்ணுவாருங்க தெரியாது. அவருடைய ஒரே இலக்கு அதிமுகவின் தலைமை பொதுச் செயலாளராக நம்ம இருக்கணும், கட்சி நம்ம கட்டுக்குள்ள இருக்கணும். அதுக்காக யாரையும் அவர் பலி கொடுக்க தயங்க மாட்டார், செங்கோட்டையன் உள்பட. இது போல பல எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை காலி செய்வதற்கு அவருக்கு இயல்பாகவே அந்த சூழ்நிலை மாறி மாறி வந்து கொண்டிருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு
சாதகமாக இருக்கிறது. இல்ல, அது கண்ணன், தேர்தலில் என்ன சாதகமா இருக்கும் என்பது தெரியல. இல்ல நீங்க சொல்ற ஏத்துக்கிறேன். இது வந்து டூ ஆர் டை பேட்டில் சொல்லுவாங்க இல்லையா, வாழ்வா சாவா போராட்டம் அரசியல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு. இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகணும். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய பலத்துடன் எதிர்கட்சியா வரணும். ஏதோ ஒரு சிறிய பலத்துடன் எதிர்கட்சியா இருந்தாருன்னா அவரை காலி பண்ணிட்டு இன்னொரு ஆளை கொண்டு வந்து அவர் தான் பொதுச் செயலாளர் அறிவிக்கிறதுக்கு சில கட்சிகள் தயாரா இருக்காங்க. அது எந்த கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பெயர் சொல்ல வேண்டிய விருப்பம் இல்லை, எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்னா நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல இபிஎஸ் நிச்சயமா இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு, என்ன செய்ய போறாரு. ஏன்னா இபிஎஸ் வந்து சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் நிறைய அப்பப்ப கொடுத்து அதிர்ச்சியை கொடுப்பாரு. ஆச்சரியம், இன்ப அதிர்ச்சியை கொடுக்கல அவர் பலமானவர். எனவே இபிஎஸ் ஓட மூவ் என்னவா இருக்கும்? ஏன்னா இது கணிச்சிருப்பாரு இபிஎஸ், நம்ம கணிக்கிறது அவரும் கணிச்சிருப்பாரு. அவர் அடுத்த கட்டமா என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க நீங்க? அவர் இப்போது விஜயை அவரது அணியில் வந்து இணைப்பதற்கான பல்வேறு கட்ட முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் பாரதிய ஜனதா கட்சியும் அது இங்கு ஆடிட்டர் குருமூர்த்தியின் மூலமாக அந்த முயற்சிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதுதான் இப்போது கிடைத்துள்ள அந்த செய்தி. விஜயின் உதவியாளராக இருக்கக்கூடிய அந்த ஜெகதீஷ் உள்பட பல்வேறு தரப்பினருடன் பாஜகவும் பேசுகிறது, அதிமுகவும் இதில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாகவும் இதுவரை அது முடிவெடுக்காததால் தான் விஜய் வெளியே வராமல் இருப்பதற்கான காரணம் என்ற ஒரு தகவலும் இப்போது பொதுவெளியில் பேசப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் நீங்கள் கேட்டது போல எடப்பாடி பழனிசாமி அந்த தாவேகா கொடி பறப்பதை பார்த்து அன்று குமாரபாளையத்தில் பரவசப்பட்டு அவர் பேசியதை பார்க்கும்போது தாவேகா நம்மோடு சேர்ந்து விட்டால் நம்மளுடைய முதலமைச்சர் கனவும் அதிமுகவின் முழு கட்டுப்பாடும் நமக்கு வந்துவிடும் என்ற அவருடைய அந்த மகிழ்ச்சி எதிர்பார்ப்பு அவருடைய முகத்தில் அந்த தெரிய இருந்தது. ஆனால் இப்போது அதில் பாரதிய ஜனதா கட்சி விஜய் பிரச்சனையில் எத்தகைய வியூகங்களை வகுத்திருக்கிறது என்பதுதான் இப்போ அவருக்கு சிக்கல் ஆக இருக்கிறது. அதனால் தனிப்பட்ட முறையிலும் எடப்பாடி பழனிசாமி விஜய் அணியரோடு பேசி வருகிறார். விஜய் பாஜக மற்றும் தாவேகா கூட்டணி அமைவதுதான் எடப்பாடி பழனிசாமியோட திட்டம், முயற்சி. ஆனால் அது பலிக்குமா பலிக்காதா என்பது விஜயோட அந்த மன உலகம் சார்ந்தது. அவர் என்ன முடிவெடுக்காருன்னு அவருக்கு தான் தெரியும். நிச்சயமா கண்ணன். இப்ப ஆனா விஜய் வந்து இன்னொரு புதுசா ஒரு திருப்பத்தை சொல்றாங்க. அதாவது சிபிஐ விசாரணை வந்துடுச்சு. எந்தெந்த மாநிலத்துல சிபிஐ விசாரணை பெரும் கட்சிகள் மீது போச்சோ அந்த கட்சிகள்லாம் பாஜக போய் இணைஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு கதையை சொல்லி மகாராஷ்டிரால நடந்தது, பீகார்ல நடந்தது, ஒரிசால நடந்தது, மகாராஷ்டிரால நடந்தது, மேற்கு வங்கத்தில் நடந்தது என்று ஒவ்வொரு மேற்கு வங்கத்தில் அதிகாரி இங்க ஏக்நாத் ஷிண்டே ஒவ்வொரு புள்ளி விவரங்களோட சொல்றாங்க. இப்போது சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. அது மாதிரி விஜயோட குடும்பம் இப்ப சிபிஐ வசம் போயிட்டனால பாஜக சொல்றதா கேட்பாரு, பாஜக சொல்ற மாதிரி அவர் இங்க வருவாரு இல்ல மூன்றாவது அணிக்கு போவாரு என்றெல்லாம் சொல்றாங்க. இது 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 இங்க தமிழ்நாட்டுல சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்களா? அந்த வாஷிங் மிஷின்ல போட்டு புனிதமாக வெளுத்து புனிதமானவர்களாக வெளியே கொண்டு வருவது பாஜகவில் பல தலைவர்களுக்கு ஊழல் மாதிரி சொல்ல முடியாது. இது வந்து ஒரு நெரிசல், ஒரு வழக்கு சிக்கல் தான் விஜய்க்கு வந்து ஏற்பட்டிருக்கிறது. இதுல வந்து பெரிய அளவுல அவருக்கு விஜய் சிக்குவாரு நேரடி தொடர்பு இல்ல. ஏன்னா அவர் நேரடியாக அவர் குற்றம் சொல்வதற்கு வாய்ப்புகள் கண்ணன். இப்ப நீங்க சொன்னது இது ரூல்ட் அவுட் சொல்லிட்டீங்க. சிபிஐ எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, தற்சமயத்துக்கு விஜய் பிளாக்மெயில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க சிபிஐ வச்சு தற்சமயத்துக்கு. ஆனால் என்னுடைய அடுத்த கேள்வி, இதெல்லாம் நகர்வுகள் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல வாக்குச்சாவடி வெற்றிச்சாவடி என்ற ஒரு முகர்கள் கூட்டத்தில் திமுக தொடங்கி இருக்கு. திமுக கூட்டணி எப்படி இருக்கும்? ஏன்னா இப்ப எதிர்கட்சிகள் கூட்டணியை பத்திலாம் நம்ம பேசுறோம். இங்க விரிசல், அங்க சேர்ப்பு, இங்க பிரிப்பு என்றெல்லாம் பேசிட்டு இருக்கோம். திமுக கூட்டணி அப்படியே அசைக்க முடியாத எஃகு கோட்டைன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல அதுலயும் அந்த எஃகு கோட்டையிலையும் துரு ஏறி ஆரம்பிச்சிடுச்சா? ஆனா அந்த விஜய் பிரச்சனையை பொறுத்தவரை பிரியங்கா காந்தி மூலமாக விஜய்கிட்ட பேசி அவர் விஜய் வந்து வெளியே வருவது வந்து அவரை காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்து இந்த தேர்தலை சந்தித்து ஒரு டெஸ்ட் பண்ணலாமா என்று காங்கிரஸ் மட்டத்திலும் ஒரு பேச்சுவார்த்தை இருப்பதாகவும், ஆனால் சோனியா ராகுல் தான் வந்து திமுக கூட்டணியில் நம்ம நீடிக்கணும், 2029 எம்பி சீட் நமக்கு ரொம்ப முக்கியம், அதனால போகக்கூடாது என்று கூறுவதாகவும், அதனால தான் இப்போ காங்கிரஸ் கட்சி நாங்கள் அதிக தொகுதிகளில் போட்டியிடுவோம், நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே உள்ள தொகுதிகளை விட அதிக தொகுதிகள் வேண்டும் என்று அவர்கள் டிமாண்ட் வைப்பதாகவும் பொதுவாக ஒரு பேச்சு இருந்து கொண்டிருக்கிறது. இதில் காங்கிரஸ் கட்சி ஒரு ஆசிலேஷன்ல இருக்கிறாங்க, ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள். ஆனால் செல்வ பிறந்தகை உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் வந்து இப்போதைக்கு திமுக கூட்டணிக்கு சாதகமா இருப்பதனால திமுக கூட்டணியில் பெரிய அளவுல ஷேக்கிங் வந்து இல்லை, தற்சமயத்துக்கு இல்லை, இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அரசியல எதுவரை நடக்கும், அதுவும் இன்னும் 5 முழுமையான மாதங்கள் இருக்கு. ஏற்கனவே சொன்னது போல நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் தான் தேர்தலில் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஏப்ரல் முதல் வாரத்தில்
ஏப்ரல் கடைசியிலோ அல்லது மே முதல் வாரத்தில் 2வது வாரத்தை தமிழக சட்டமன்றத்துக்கான தேர்தல் அறிவிப்பு வரும். தேதி நிச்சயமாக வாக்குப்பதிவு நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை 3வது வாரத்திலேயோ 2வது வாரத்திலேயோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றதான் தற்போது கணிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையை நீங்க பார்க்கும்போது இந்த 5 மாதங்கள் இப்ப ஏன்னா அக்டோபர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வருகின்ற சூழல் வந்துட்டோம் நம்ம. எனவே இந்த சூழல் நீங்க பார்க்கும்பொழுது தமிழக அரசியல் களத்துல 4 முனை போட்டி கிட்டத்தட்ட உறுதி, அதுல மாற்றம் இல்லை. ஏன்னா இப்ப விஜய் ஒருவேளை சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாலும் ஒரு 3ஆம் அணி வருமா இல்லையா, இல்ல 3 முனை போட்டியா இல்ல 4 முனை போட்டியா? ஏன்னா அந்த கேள்வி உங்களை கேட்கறேங்க நான். இப்ப 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா உறுதியா எது வர்றதுக்கு வாய்ப்பு? இந்த தேர்தலை பொறுத்தவரை என்ற கேட்டால் அது 2 முனை போட்டி தான். ஆனால் 3 முனை போட்டியாக ஆகக்கூடிய அளவுக்கு விஜய் தலைமையிலான கூட்டணி வலுவாக இருக்குமா என்ற கேள்வி இருக்கிறது. இதற்கு திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு அணி, அதிமுக தான் அதிக வாக்கு வங்கிகளை வைத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தான் இப்பொழுதைக்கு இந்த திமுகவுக்கு எதிர்க்கட்சியில் முன்னணி வைப்பவர் எடப்பாடி பழனிசாமி தான். அதை நான் மறுக்க முடியாது. விஜய் என்பதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத தொலைவில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை கம்பேர் பண்ணும்போது. ஏனென்றால் அவர் ஒரு 2 சுற்று பயணத்தை முடித்து விட்டார். 100 சட்டமன்ற தொகுதிகளையும் தாண்டி பிரச்சாரம் செய்து விட்டார். அதிமுகவில் உள்ள அடிமட்ட நிர்வாகிகள் வரை அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வேட்பாளர் தேர்வுக்கு சென்று விட்டார். இவர்கள் இன்னும் இந்த கட்சியில் ஒரு சின்ன பாதிப்பிலிருந்தே வெளியே வராமல் விஜய் அணியில் உள்ள அனைவருமே திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்க வேண்டும், டிடிவி தினகரன் உறுதியாக அறிவிக்க வேண்டும், டிசம்பரில் அறிவிப்பேன் என்கிறார். பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி என்கிறார். மற்றபடி கூட்டணியில் உள்ள ஓபிஎஸ் என்ன தெரியாது தன்னந்தனியாக அவர் பயணித்துட்டு இருக்கிறார். இந்த குழப்பங்கள் எல்லாம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி சரியோ தப்போ ஒரு ரவுண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக போய் அதிமுக ஸ்டாண்ட் பண்ணி திமுகவுக்கு எதிர்ப்பு நாங்கள் தான் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அசம்பிளிலேயே அதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இந்த திருட்டு அல்வா உருட்டு அல்வான்லாம் கொடுத்து பேசு பொருளா இபிஎஸ் ஆனதுனால இருமுனை போட்டியாக தான் இப்போதைக்கு இருக்கிறது. விஜய் களத்தில் இனிமேல் இப்போ எவ்வளவு வேகமாக இறங்க போறாரோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இந்த 3வது அணி மும்முனை போட்டி என்பது கூற முடியும். சீமானை பொறுத்தவரை 8%, 7% என்பதெல்லாம் தேர்தலுக்கு கவைக்கு உதவாது. 25% அதிகமாக வாங்கினால்தான் ஒரு எம்எல்ஏவாவது ஜெயிக்க முடியும். அதுதான் தேர்தல் கள நிலவரம். இப்போது மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கிறது. இதிலே 4 முனை போட்டி என்று கூறியபோது கண்ணன் 2 முனை தான் பயங்கரமாக மோதிக்கொள்வார்கள் என்று. ஆனால் சீமான் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது தீவிரமாக களமிறங்கி விட்டார். இதுவரை சீமானை இப்படி அரசியல் செய்து பார்த்ததில்லை. எந்த அளவுக்கு மிக தீவிரமாக களமிறங்கி இருக்கிறார். இந்த முறை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறேன் என்ற கதையிலே இறங்கியிருக்கிறார். இந்த முறை முதன்முறையாக ஒரு எம்எல்ஏவாக அவர் நிச்சயமாக கடந்த முறையே கடும் போட்டி கொடுத்தார் சீமானே தனிப்பட்ட முறையிலே. எனவே இந்த முறை நிச்சயம் சீமான் எம்எல்ஏ ஆக போகிறார் என்றிடம் அவருடைய தொண்டர்கள் அவருடைய தம்பிகள் எல்லாம் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கண்ணன்? சீமான் இம்முறை மிகப்பெரிய தாக்கத்தை முதன்முறையாக சட்டமன்றத்திலே நாம் தமிழர் கட்சி நுழையுமா? அதற்கு வாய்ப்பு இருக்காங்க? சமூக சுந்தரமும் உலக அரசியலிலேயே இல்லாத அளவுக்கு ஆடு மாடுகளுடன் மாநாடு, மரங்களுடன் மாநாடு என சீமானோட அரசியல் போக்கே இப்பொழுது மாறி இருக்கிறது. திமுக அதிமுகவுக்கு எதிராக பெரியார் எதிர்ப்பு என்பதையும் அவர் இப்போது கையில் எடுத்திருக்கிறார். பெரியார் எதிர்ப்பு, ஆடு மாடுகள், மரங்கள், அடுத்து கடல் மாநாடு என்று அறிவித்திருக்கிறார். இந்த சுற்றுச்சூழல் அரசியல் மற்றும் பெரியார் எதிர்ப்பு அரசியல் தமிழகத்தில் எடுபடுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் அவருடைய திட்டம் வியூகம் என்னவென்றால் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை, திராவிட சிந்தனைக்கு எதிரான வாக்குகளை தமிழ் தேசியத்தில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இது ஈவிகே சம்பத், நெடுமாறன், வைகோ வரை தமிழ் தேசிய அரசியல் பெரிய வெற்றியை பெற முடியவில்லை. சீமான் 36 லட்சம் வாக்குகள், 8% ஓட்டு, 8% வாக்குகள், அதாவது இந்த 2024 தேர்தலில் பெற்றிருக்கிறாரு. இந்த 2026 அதை தக்க வைப்பாரா, கூடுதலாக வாக்குகளை பெறுவாரா, விஜய் வாக்குகளை பிரிக்கிறாரா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் ஒரு தொகுதியில் அவர் எம்எல்ஏவாக ஜெயிக்க முடியுமா என்ற கேள்விக்கு அது சீமானால் ஏதாவது ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது அவர் தேர்ந்தெடுக்கும் தொகுதி மற்றும் அந்த தொகுதியில் ஏற்பட்டுள்ள அரசியல் சூழ்நிலை ஆகியவற்றுக்கு தகுந்தவாறு சீமான் என்றால் ஒரே ஒரு எம்எல்ஏ நாம் தமிழருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இந்த தேர்தலில் இருக்கிறது. கண்ணன், என்னுடைய கேள்வி, நீங்க சொன்னீங்க அவர் ஆடு மாடு நடத்துறாரு. ஆனா நான் என்னுடைய பார்வையில் சொல்றேன், மரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது குறித்து அவர் மரங்களுடன் மாநாடு நடத்தினார். யாரும் யோசிக்காத விடயங்கள். இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹார்டா தெரிஞ்சாலும் வித்தியாசமா ஏதோ செய்யறாரப்பா அப்படின்னு இளைய தலைமையிடம் ஒரு தாக்கத்தை மறைமுகமாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆடு மாடுகளை நாம் ஆடு மாடு என்கிறோம், ஆனால் அவை எவ்வளவு முக்கியமானவை என்பதை நாம் அனைவருமே உணர்ந்திருக்கிறோம்.
ஆனால் அதற்குரிய இடத்தை கொடுக்கவில்லை என்பதை மறைமுகமாக உணர்த்தி காட்டுகிறாரோ? இப்பொழுது கடலில் போய் மாநாடு நடத்தப் போகிறார், கடலில் சென்று ஒரு மாநாடு நடத்தப் போகிறேன், கடலுக்கு சென்று பார்வையிட்டெல்லாம் வந்திருக்கிறார். எனவே சீமானுடைய நகர்வுகள், அரசியல் நகர்வுகள், எல்லோரும் நீங்க இப்படி ஓடுறீங்க, நான் அப்படி போக மாட்டேன், எனக்குன்னு ஒரு பாதை, என் வழி தனி வழின்னு சீமான் போயிட்டு இருக்காரு. ஆனா நீங்க சொன்னது மாதிரி அவர் ஜெயிக்க முடியுமா? இந்த முறையாவது நாம் தமிழர் ஒரு எம்எல்ஏ சீட்டால் ஜெயிப்பார்களா? நிச்சயமாக சீமான் போன்றவரெல்லாம் சட்டமன்றத்திற்கு சென்றால் சட்டமன்றம் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். வீர உரைகளும் வீர பேச்சுக்களும் தடாலடி அதிரடி ஆட்டங்களும் நிச்சயமாக சட்டமன்றத்தில் இருக்கும். எனவே சட்டப்பேரவே கலகலன்னு இருக்கும் என்ப மாற்று கருத்தில்லை கண்ணன். ஆனால் என்னுடைய கடைசி கிடைக்கிற நேரம் ஓடிக்கொண்டிருப்பதால் இந்த தேர்தல் ஆட்டத்திற்கு நாம் கடைசியான ஒரு கேள்வி. இந்த அண்ணாமலை புதுக்கட்சி 3-4 கேள்விகளையும் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த தேர்தல், இன்றைய தேர்தல் சிறப்பு ஆட்டத்தில் நாம் பார்த்திருக்கிறது. என்னுடைய கேள்வி மீண்டும் ஒரு முறை தற்போது இணைந்த நேர்களுக்காக இந்த 4 கேள்வியும் கேட்க, அது மொத்த சாராம்சத்தை நீங்க சொல்லுங்க. அண்ணாமலை புதுக்கட்சி தொடங்குவாரா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, டிடிவி தினகரன் சொன்னது போல ஒரு புதிய அணி உருவாகுமா? விஜய் தலைமையிலே உருவாகுமா? ஒருவேளை விஜய் தலைமையிலே அணி உருவானால் அதிலே தேமுதிக, பாமக, அன்புமணி பாமக, ராமதாஸ் பாமக, ஏதோ ஒரு பாமக இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நான்காவது, இந்த அணி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை வரப்போகின்ற தேர்தலே உருவாக்கும்? சொல்லுங்க. சமூகசுந்தரம், அதாவது 2026 தேர்தலை பொறுத்தவரை இந்த அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்குவாரா தொடங்க மாட்டாரா என்பது அது மிகப்பெரிய ஒரு யூகமான ஒரு செய்தியாகவும் அரசியலில் அது நடைபெறுமா என்ற கேள்வியும் எழுப்பி இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு ஏற்பட்டுள்ள அரசியல் ஏமாற்றங்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடன் ஏற்பட்டுள்ள அந்த அதிருப்தி ஆகியவற்றால் அது நடந்தால் ஒருவேளை என்றால் டிடிவி தினகரன் தான் இந்த 3வது அணிக்கு மிக முக்கியமான முயற்சிகளை அவர் மேற்கொண்டு வருகிறார், ஒரு ஒருங்கிணைப்பாளர் போல செயல்படுகிறார் என்பதுதான் இன்றைய பேட்டியில் தெரிய வந்தது. என்றால் அதுதான் அவர் கூறுகிறார், யாரும் எதிர்பாராத ஒரு கூட்டணியை நாங்கள் அமைப்போம் என்கிறார். அந்த யாரும் எதிர்பாராத நபர் தான் அது அண்ணாமலையாக இருக்கலாம், விஜயாக இருக்கலாம், அன்புமணியாக இருக்கலாம், பிரேமலதாவாக இருக்கலாம், டாக்டர் கிருஷ்ணசாமியாக இருக்கலாம் என அந்த யாரும் எதிர்பாராத நபர் என்பது அண்ணாமலையாக இருப்பதற்கு தான் கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த தலைமையில் ஒரு கூட்டணி உருவானால் அனைவருமே ஒரு இளைஞர்கள், விஜய் தலைமையில் விஜயை முதலமைச்சராக கொண்டு விஜய் மற்றும் அண்ணாமலை, டிடிவி தினகரன் போன்ற மற்ற கட்சிகளையும் சேர்த்து விட்டு ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டவரை சேர்த்து நின்றால் இவர்கள் பல கட்சிகளுடைய வாக்குகளை பிரிப்பார்கள். விஜய் அனைத்து கட்சிகளிலும் இருந்து ஒரு ரசிகர் கூட்டத்தை, இளைஞர்களை பிரிப்பார். இரண்டாவது, அண்ணாமலை வலதுசாரி சிந்தனை உள்ளவர்களை பிரிப்பார். டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் சசிகலாவும் அதிமுகவில் பல தொகுதிகளில் பலத்த சேதாரத்தை ஏற்படுத்துவார்கள். இது தவிர சிறிய சமூக கட்சிகள், டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட கட்சிகள் ஒரு சில தொகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்துவார்கள். அவ்வாறு ஏற்படுத்தினால் 2026 தேர்தல் களத்தில் இந்த 3வது அணியும் ஒரு முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்தி கடுமையான போட்டியை களத்தில் ஏற்படுத்தும். அதுதான் இப்போதைக்கு உள்ள நிலவரம். நிச்சயமாக கண்ணன், அதே போன்று நேர்களுக்கு ஏற்கனவே சொன்ன கேள்விக்கு அந்த விடை சொல்ல போகிறேன்னு சொன்னேன். அதாவது அண்ணாமலை ஆகட்டும், அதே போல் டிடிவி தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், இவர்கள் அனைவருமே தங்களுடைய கூட்டணி யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பது குறித்த மிக முக்கியமான அறிவிப்பை வரும் டிசம்பரிலே அறிவிக்கப் போகிறார்கள். வரும் டிசம்பர் மாதம், டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொருவராக தன்னுடைய அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். விஜய் டிசம்பர் 15 முதல் ஜனவரி 15க்குள்ளாக, பொங்கலுக்குள்ளாக தன் கட்சி யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது, தன்னுடைய களத்தில் தன்னுடன் இணைந்து களம் காணப்போவது யார் என்பதை எல்லாம் அறிவிக்கப் போகிறார். அதற்கு முன்னதாக பல அதிரடியான மாற்றங்கள் அடுத்தடுத்து நடக்க இருக்கின்றன.